ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட சுட சாதத்தோட பெசன் சாப்பிட்டா தட்டே காலியாகிற அளவுக்கு ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைல் பண்ணா கருவாடுத்துக்கு தான் செய்ய போகிறோம். கருவாடு பிரியர்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சோம்பு போட்டு பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் உரிச்ச பூண்டு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தொக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்து அது நல்லா தொக்கு பதத்துக்கு சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நம்ம டிஷ்ஷோட ஹீரோவான பண்ணா கருவாடை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு, கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வீட்டு குழம்பு மிளகா அப்படியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தண்ணியும் சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை மூடி வச்சோன்னா நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். அந்த மூடியை திறக்கும்போது அடடடடடடடா சொல்லவா வேணும், வாசம் சும்மா தூக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் உங்கள் வீட்லேயும் கருவாடு தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கருவாடு தொக்கு அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக பரவி அந்த தெருவில் இருக்கிறவங்களையே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.